அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அண்டு ஒரு ஆஸ்பரண்ட்டுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் முக்கியமாக தேவை இந்த ப்ரிப்பரேஷனில் இருந்து சக்சீட் ஆகிறதுக்கு. இப்போ ப்ரெஷருக்காக இப்போ நம்ம படிக்கிறது யூபிஎஸ்சியாக இருக்கும். இப்போ ஓகே ப்ரெஷர் வந்துருச்சு, ஸோ அதனால் டைம் பீங்க்கு நான் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறேனே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் எழுதுவோம். நம்ம நேரத்துக்கு அது கிளிக்கும் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அதில் இருந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சார் ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஆங்கிளில் பேசுகிறீங்க. ஒர்க்கு போயிட்டே படிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு கூட ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்தும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா நகர் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் ஜென்ரலான ஒரு விஷயத்தை பேசலான்னு முடிவெடுத்திருக்கோம். பட் ரிலேட்டட் டு ப்ரிப்பரேஷன் தான். இன்றைக்கி நம்ம கூட 3 கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்ட்டின். ஆல்ரெடி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபேஸ்ட் பை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்னு பொதுவாக பேசியிருப்போம். வணக்கம் மார்ட்டின். தேங்க்யூ. உங்களை பற்றி சின்னதாக ஏதாவது நீங்களே சொல்கிறீங்களா? சின்னதாக, ஏன்னா அவர் எபிசோட் ஃபுல்லாக அவர் தான் பேசுவார், எங்களை பேச விடாமல். அதனால் இன்ட்ரோ மட்டும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக. நான் மார்ட்டின், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி இப்போ பேங்கிங் படிச்சுட்டு இருக்கேன். ஆகாஷ் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் நம்ம கூட வராரு. ஆதில் ப்ரோட ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் ஒரு ஃபேக்கல்ட்டி சேர்த்து உட்கார வச்சு பேச வைக்கிறோம். ஸோ ஆகாஷ் ப்ரோ, உங்களை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ நீங்களே சொல்கிறீங்களா? என்னோட நேம் வந்து ஆகாஷ். நான் யூபிஎஸ்சிக்கு ஒரு ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னோட இன்ட்ரோ. ஓகே, அடுத்ததாக இன்று நம் விருந்தினராக வந்திருப்பவருக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அரங்கில் அறிமுகமே தேவையில்லை. வணக்கம் ஆதில் சார். வணக்கம் புகழேந்தி. சரி, ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா ஆஸ்பிரண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்து, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அண்டு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் முக்கியமாக தேவை இந்த ப்ரிப்பரேஷனில் இருந்து சக்சீட் ஆகிறதுக்கு. அண்ட் அதை தாண்டி என்ன பேச போகிறோன்னா ஹாபீஸோட ரோல் என்ன ப்ரிப்பரேஷனில். இந்த 3 ஆஸ்பெக்டையும் தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேச போகிறோம்னா மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்டை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதில் ப்ரோட்டர்னே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரோ, ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் ப்ரிப்பரேஷனாலே ஒரு சில மென்டல் இஷ்யூஸ் வரும். அது என்னன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஏன்னா இருக்கிறதுலே சீனியர் நீங்கள் தான். அதை தாண்டி ஒரு ஃபேக்கல்ட்டியாகவும் நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, அதனால் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து வேரியஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்குன்னு ஏகப்பட்ட சோர்ஸஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரிப்பரேஷன் சார்ந்த இஷ்யூஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன் அல்லாத இஷ்யூஸும் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் சார்ந்த இஷ்யூஸ் எப்படி வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி ட்ராப் அப்படின்னு ஒரு கான்செப்ட். என்னென்னா, நம்ம வந்து டெய்லியும் வந்து படிக்கணும். இப்போ ஒரு சைடில் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்குது. ஒரு சைடு என்னதுன்னா, நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லி டெய்லி வந்து 24 மணி நேரத்தில் அவங்க வந்து 15 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அந்த 15 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கணும்ன்ட்டு உட்காந்து படித்து 7 நாளுமே படித்து ஒரு பிரேக்கே இல்லாமல் ஓவர் ப்ரொடக்டிவிட்டினால் போகிறப்போ வரக்கூடிய பேர்ன் அவுட்டு, இது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ வரும். இது இல்லாமல் இதோட ஆப்போசிட் என்னென்னா, அப்படி பண்ண முடியலையே. இப்போ அப்படி பண்ணுற ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அப்படி படிக்கலாம். இல்லை ஒரு டாப்பர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லலாம், நான் வந்து 15 மணி நேரம் படித்தேன் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படி இல்லையே, ஒருவேளை நம்ம அப் டு தி மார்க் இல்லையே அப்படின்னு, நான் ப்ரொடக்டிவாக இல்லைங்கிறது இன்னொரு ட்ராப். அதனால் என்ன வரும்னா கில்ட் வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ப்ரிப்பரேஷன் சார்ந்து வரக்கூடிய ஒரு சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸு. இதில் இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 5 நாள் நல்லா படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நாள் வந்து சரியாக படிக்காமல் போவோம். அன்றைக்கி வந்து ஒரு பிரேக் எடுத்திருப்போம், எங்கேயாவது வெளியே போயிருப்போம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம், இல்லை எங்கேயா அவுட்டிங் போயிருப்போம். ஆனால் அவுட்டிங்கில் வந்து ஒரு கில்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்னதுன்னா, ஒரு கில்ட்டோடவே வந்து ஒரு டூருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டூர் பூராவும் இப்போ படிக்கலையே அப்படின்னுங்கிற கில்ட் இருக்கும். ஆனால் படிக்கலாங்கிற போது நம்ம டூருக்கு போகணுமே அப்படிங்கிற தாட் இருக்கும். ஒன்று இங்கே இல்லை அங்கே இருக்கு. ஸோ நான் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த ஆஸ்பெக்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து படிக்கிறப்போ படிப்பை மட்டும் கவனிப்போம், பிரேக் எடுக்கிறப்போ அந்த பிரேக்கை மட்டும் கவனிப்போம். இப்போ என்னதுன்னா, ஊரில் இருக்கிறப்போ சரியாக படிக்காமல் மேலே கீழே ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருந்திருக்கும். தீபாவளிக்கு ஊருக்கு போகிறப்போ லக்ஷ்மிகாந்தை கொண்டு போகிறது. நீ தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு லக்ஷ்மிகாந்த், அது எதனால் லக்ஷ்மிகாந்த் எல்லோரும் கொண்டு போகிறாங்கன்னா, அது கில்ட்டு. நம்ம ஊரில் போய் டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அப்போ படிக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஊருக்கு போய் அதை திறந்து பார்க்க போகிறதே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிறப்போ நல்லா படிக்கணும், பிரேக் எடுக்கிறப்போ நல்லா பிரேக் எடுக்கணும். ஸோ இது 2 டைம்லேயுமே வந்து படிக்கிறப்போ நம்ம பிரேக் எடுக்கலையேங்கிற கில்ட்டும், பிரேக் எடுக்கிறப்போ நம்ம படிக்கலையேங்கிற கில்ட்டும் வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அப்போது இது 2த்தையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஷெடியூலில் அதை கொண்டு வரலாம். ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த இஷ்யூ வந்து ப்ரோக்ரஸ்டினேஷன். இதுதான் வந்து மேஜர் இஷ்யூ. ஸோ மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணலான்னு இன்றைக்கி ஒரு ஷெடியூல் வச்சுருக்கோம்.
அந்த ஷெடியூல் வந்து இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னு வச்சுருப்போம். அதை வந்து நம்ம அப்புறம் பண்ணலாங்கிற அந்த ஒரு டெட்லைன் இல்லாமல் போகிறப்போ நம்ம தள்ளி போட்டுகிட்டே போகிறோம்ல, அப்போது அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனில் நமக்கு ஒரு என்ன ஆகுதுன்னா, அந்த கில்ட் எப்படி வரும்னா, அப்புறம் பண்ணலான்னு தள்ளி போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரொடக்டிவே இல்லாமல் இருப்போம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு ஒரு கில்ட் வரும். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து அதை வந்து ப்ரெஷரைஸ்டாக பண்ணணும்னு பண்ணும்போது அது எஃபிஷியண்ட்டாகவே பண்ணியிருக்க மாட்டோம், எஃபிஷியண்ட்டாக பண்ணலேன்னு ஒரு கில்ட் வந்துடும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனால் வரக்கூடிய கில்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஏன்னா இப்போது இதில் வந்து ஒரு சில டைமென்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோங்கிற அந்த ரீசனை வந்து கண்டுபிடிக்கணும். அது காரணம் என்னென்னா ஷெடியூல் இல்லை. ஸோ நம்மளுடைய வீக்லி ஷெடியூல், டெய்லி ஷெடியூல் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணாதது அதுக்கு ஒரு ரீசன். ஸோ ஒரு ஷெடியூல், ஒரு டெட்லைன் இருந்தால் நமக்கு இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வராது. ரெண்டாவது ரீசன் ஃபார் ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எங்கே இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வருது அப்படின்னா, எப்போ நம்ம உட்காந்து சீரியஸாக படிக்கிறோம், இப்போ உட்காந்து நான் படித்தா நான் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு வந்து அது அவுட்கம் வந்துடும், நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம், நம்ம வந்து நிச்சயமாக பாஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருக்கிறப்போ ப்ரோக்ராஸ்டினேஷன் வராது. எப்போ ப்ரோக்ராஸ்டினேஷன் வருதுன்னா, நம்ம படித்தாலும் பாஸ் ஆகுமா மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு அன்சர்டனிட்டியை ஹிட் ஆகி அதை சீரியஸாக எடுக்கிறப்போ, எப்படியும் நாளைக்கு படிச்சிக்கலாம், இன்றைக்கி படிக்கிறதுனால நம்ம பாஸ் ஆக போகிறது இல்லைங்கிற வரும்போது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இறக்கும் போது தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அடுத்த டைமென்ஷனில் பார்த்தா, யூ ஸ்டார்ட் டூயிங் எனிதிங். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வரதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னென்னா, நம்ம வந்து அட் அ டைம் 4 விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். ஜிஎஸும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், ஆப்ஷனலும் படிக்கணும், எத்திக்ஸும் பண்ணணும், டெய்லி ஆன்சர் ரைட்டிங் 2 எழுதணும், காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும், இதுக்கப்புறமா டெய்லி 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கேட்டாங்க, டெய்லி 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு டாப்பர் சொல்கிறாங்க, ஆனால் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டாப்பர் வந்து டெய்லி நான் 30 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணேன், மெயின்ஸ் கொஸ்டின் 2 எழுதுனேங்கிறது சொல்கிறாங்க. அவங்க எத்தனை மாதம் அதை பண்ணாங்க, எப்போ பண்ணாங்கங்கிறது சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த வீடியோ பார்க்குற ஆஸ்பிரண்ட் என்ன நினச்சிக்கிறான்னா, 365 நாள் அவன் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு நினச்சிக்கிறான். ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி அதை பண்ணியிருப்பாங்க, டெய்லி 30 கொஸ்டின்னு ப்ரிலிம்ஸ்க்காக. மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த 3 மாதம் வந்து மெயின்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க. இட் டசன்ட் மீன் தட் தே ஆர் டூயிங் இட் ஃபார் தி 365 days. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணணுன்னு இருக்கிறப்போ, நம்மளால் எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ, அந்த கன்ஃபியூஷனில் டெசிஷன் மேக்கிங் டிலே பண்ணுறோம். அந்த டிலே ப்ரோக்ராஸ்டினேஷனை கொண்டு போகும். ஆனால் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாமா, வாட்சிங் டாப்பர் வீடியோஸ் கேன் பி இன்ஜூரியஸ் டு யுவர் மென்டல் ஹெல்த். வாட்ச் டாப்பர்ஸ் வீடியோ வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் இஷ்யூக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, 10 விஷயம் இருக்குது, எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணுறதா அது பண்ணுறதான்னு யோசிக்காமல் எதையாவது ஒன்று எடுத்து பண்ணுறது தான் சொல்யூஷன். நீங்கள் வந்து 10மே பண்ணணும்னு நினைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஏதாவது 2 விஷயம் பண்ணால் போதும். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஆரம்பிச்சிருங்க. அது வந்து எது படித்தாலும் இந்த எக்ஸாமுக்கு தேவை தானே. ஸோ அப்போது பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டு அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன், இஸ் டு டேக் சம்திங் அண்ட் டூ எனிதிங். டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் சூஸிங் வாட் டு டூ. அதுங்க தான் ஷெடியூலிங் வருது. ஸோ ஷெடியூலிங் இருந்தால் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஸோ இதெல்லாம் தான் பெரும்பாலுமான இஷ்யூஸ் வித் தே ஃபேஸ் டியூரிங் தி ப்ரிப்பரேஷன். ஓகே, இதில் ஷெடியூலிங்கு சொன்னதுனால சொல்கிறேன், நான் இதை பண்ணுவேன். ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டேட் வைஸ் என்னென்ன பண்ண போகிறோன்னு பிளான்லாம் போட்டு வச்சுருவேன். ஃபஸ்ட் டே போகும், செகண்ட் டே வந்து ஏதோ பிரேக் ஆச்சுன்னா சரின்னு சேர்த்து பண்ணிக்கலாம், இல்லைனா பஃபர் டே போட்டிருப்பேன், இருக்குல்ல காம்பன்சேட் பண்ணிக்கலான்னு வச்சுருப்பேன். ஒரு வாரம் நாசமாக போயிடும். போனதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தை காம்பன்சேட் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி 2வது வாரமாக போயிடும். ஸோ ஷெடியூல் பண்ணுறதுலேயும் இந்த சட்டசிக்கல் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? ஷெடியூல் போடுறேன்ட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியல, டிப்ரெஷன் ஆகி இன்னும் டிப்ரெஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் அ வெரி பிக் வேர்ட். ஸோ ஷெடியூலை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ஷெடியூல் போட கற்றுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ப்ராக்டிக்கலாக என்னால் என்ன முடியும்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம போடணும். ஆம்பிஷியஸ் ஷெடியூல்ஸ் போடக்கூடாது, இது நம்பர் 1. 2வது, ஷெடியூல்ஸ் வந்து நிச்சயமாக நம்மளால் நிறைய நாள் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் தான் போகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஷெடியூலிங் பண்ணணும், ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப ப்ரோக்ராஸ்டினேஷன் அண்ட் அன்ப்ரொடக்டிவாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் வரணும். இதெல்லாம் எங்கேருந்து வரும், இது எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணணும். எப்போ வந்து ரூல்ஸ் ஆர் தேர், வென் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் அப்படின்னா, நம்ம எத்திக்ஸில் படிக்கிறோம்ல, வென் தேர் இஸ் அன் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் தென் ஒன்லி கேன் பி என்ஷூர்ட். ஸோ அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஷெடியூலை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நாள் முடிகிறப்போ இன்னைக்கு படிக்க வேண்டியது படிச்சியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு ஒரு கன்சைன்ஸ் மட்டும்தான் இருக்குது, மனசாட்சி மட்டும் தான் கேட்குது. வேறு யாரும் எத்திக்ஸ் நடத்துறதுனால ஒரே கீவேர்ட்ஸாக வருது, எத்திக்கல் டர்ம்ஸ். இந்த நம்ம மனசாட்சி தவிர வேறு யாரும் கேட்கறது இல்லை. மக்கள் வந்து என்ன ஆதில் சார் எக்கனாமிக்ஸை விட்டு எத்திக்ஸ் போயிட்டாரா, அப்போ இனி எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸும்
ஸோ என்னதுன்னா எத்திக்ஸில் எங்கே என்ன நடக்குதுன்னா சரி எத்திக்ஸ்ன்ற இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்றேன். அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் நான் சொல்லிடுறேன். அக்கௌண்டபிலிட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மென்டார் ஒரு சைடில் மென்டார் இருப்பாங்க. அந்த மென்டார்கிட்ட போகிறப்போ அந்த மென்டார் கேட்குறாரு நீ ஏன் நீ படிக்கல. ஸோ அப்போ அந்த மென்டாருக்கு பயந்து நம்ம படிக்கணும். இது எல்லாராலையும் மென்டாருக்கு போக முடியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் வேவ் லென்த்தில் இருக்கிற ஈக்குவலி மோட்டிவேட்டட் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 பேர் ஒன்று சேர்ந்து தே கேன் மேக் ஈச் அதர் அக்கௌண்டபிள். ஸோ அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக ஷெடியூலிங் வந்து கரெக்டாக போகும். ஓகே, ஒன்று சேர்ந்தா நாசமாக தான் போகிறாங்க. எங்கே உருப்படி போகுது அந்த ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்டபிள்னோடனே மார்க்னு தான் பார்த்தா. அதை தாண்டி நீங்கள் எத்திக்ஸ்னு வேறு சொல்லிட்டீங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா இனிமேல் யூடியூப்பில் வந்து எய்ம்டிஎன் ஆதில் சார் எத்திக்ஸ்ன்னு சர்ச் அதிகமாக இருக்கும். எய்ம்டிஎன்ல இன்னும் வீடியோ வரல, வேறு எங்கேயாவது வரும். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக பேசிட்டோம். அண்டு ஆகாஷ் ப்ரோ, நீங்கள் தான் இதில் ஆட் பண்ணுறீங்களா ப்ரிப்பரேஷனில் வந்து ஓவராக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னென்ன மென்டல் ப்ராப்ளம்ஸ்? மென்டல் ஹெல்த்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ரீசெண்டாக சாரோட எடிட்டோரியலில் பேசினது தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஃபார்மலி போய் ஹெல்ப் எடுக்கிறது இல்லை அப்படின்னு இருக்குது. வெறும் 20% தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ நம்ம ஆஸ்பிரன்ஸாக இருந்துட்டு அந்த ஹெல்ப்பை சீக் பண்ணுறோமா இல்லை நம்மளும் அதை டேபுவாக தான் பார்க்குறோமா அப்படின்னு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெல்த்தோட எக்ஸ்பெண்டிச்சரில் 5% வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் 1% தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இருக்குது. ஈவன் அந்த 1%லையும் அரௌண்ட் ஒரு 270 crores வந்து அன்ஸ்பெண்டாக இருக்குன்னு டேட்டா கேட்டோன்னே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இங்கே எவ்வளோ பேர் மன நிம்மதிக்கு பார்த்துட்டு இருக்கப்போ இந்த அமௌண்ட்டை பண்ணிங்கன்னா மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த மென்டல் ஹெல்த் கூட இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூவில் பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, இந்த பியர் கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் வந்து நம்ம வெளியே வந்து அப்படியே நம்ம ரேஷனல் ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த பியர் கம்பேரிசன் வந்து எல்லா சைட்லையும் இருக்கும். இப்போ வித்தின் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டடியால் போகிற ஆஸ்பிரண்ட்டை பார்த்து அவன் ஸ்டடியால் போகிறான், நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஸ்டடியால் ஆஸ்பிரண்ட் பார்த்தா நம்ம ஸ்டடியால் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், வீட்டிலே ஜாலியாக படிக்கிறான்னு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் greener on the other side அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஸ்டடியால் இல்லை, லவர் வச்சுன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னப்பா ஆள் இருக்கு, நீ போய் பேசுவ. இல்லை இப்போ நம்ம ஒரு என்சிஆர்டி படிச்சுனா கூட நீ என்சிஆர்டி படிக்கிற, நீ தமிழ்நாடு புக் படிக்கிற, இல்லை பூனம் தலால் படிக்கிறேன், இந்த மாதிரி ரேண்டமாக இது பின்னாடி ஓடிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம இது ஸ்டாப் ஆகிறதே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த கம்பேரிசன் போயிட்டே தான் இருக்கும். இப்போ அவுட் சைடு ப்ரிப்பரேஷன் பார்த்தோன்னா, இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதை பாருங்கள். ஒரு 2 years பேக் வந்துட்டு இப்போ நான் டிகிரி முடிச்சு 2020 ஒரு 5 years ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என் கிளாஸில் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டைமாக ஒர்க்கு போகாமல் இப்போ வரைக்கும் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். இப்போ ஒரு 2 years மென்டாராக இருக்கேன் எங்கள் அகாடமியில் அப்படின்னாலும் அது வந்து ஒரு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்காக தான் இருக்குது, இன்னும் சர்ப்ளஸ் இதில் வரல. ஆனால் அது எனக்கு தோணுச்சு, என்னடா நம்ம இப்போ இப்படியே இருக்கும் அப்படின்னு தோன்றப்ப தான் நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருந்தது, வேல்யூ ஆட் பண்ணிச்சு. இதை சொல்லுறீங்க இந்த இடத்துல வந்து சொல்லிடலாம். ஆகாஷ் வந்து அன்பு அன்லிமிட்டெட் வித் ஆகாஷ்னு ஒரு பாட்காஸ்ட் வச்சுருக்காரு. அந்த பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல இருக்குது, ஃப்ரீ டைமில் கேளுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். தேங்க்ஸ் ப்ரோ. என்னன்னா அது எதுக்காக நான் பண்ணேன்னா, எனக்கு ஒரு மாதிரி லோவாக இருக்குது, நம்ம வர்த்தா நம்ம இந்த டிசிஷனை கரெக்டாக தான் எடுத்தோமா, இல்லை ஒழுங்காக வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு காரு பைக்கு அதுமாரி வாங்கி மேரேஜுன்னு செட்டில் ஆகிருக்கலாமா, இல்லை நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சது தப்பா அப்படின்னு நிறைய நம்ம செல்ஃப் டவுட் பண்ணுவோம்ல. அந்த செல்ஃப் டவுட் எல்லாத்தையுமே உடச்சது இந்த பாட்காஸ்ட் தான். இப்போ இதில் ஒரு அரௌண்ட் ஒரு 300 ஃபாலோவர்ஸு ஒரு 300 பேர் தான் கேட்டிருப்பாங்கனாலும் அது எல்லாமே ஆர்கானிக்காக அவங்க லைஃப்பில் டச் பண்ண தான் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் டாக்ஸிக் லவ் பற்றி பேசினாலும் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருந்தாங்க, இதை நான் அனுப்பினேன், இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. அம்மா பற்றி ஒரு எபிசோட் பண்ணோன்னே அவன் அம்மாவை பார்க்குற விதம் மாறிச்சு. அந்த மாதிரி நம்ம ரியல் டைமில் சேஞ்சஸ் பார்த்தோன்னே ஓகே அட் எண்ட் ஆஃப் த டே ஒர்த்து தான் அப்படின்னு இருக்கும். வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் சொன்னல, அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் அரௌண்ட் இப்போ எப்படியோ ஒரு 50 to 60K சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலையே அப்படின்றது இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பண்ணுறது எல்லாமே டேஞ்சிபிளான விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃபை பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷனே பார்க்கலாம். அப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே இன்டான்ஜிபிளாக இருக்கும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், நம்மளோட கம்பேஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை நம்மளோட பிரதர்ஸ் இருக்காங்கன்னா ஓப்பனாக இருக்குமா, அவங்க வந்து நம்ம கிட்ட எது இருந்தாலும் பேச முடியுதா, எந்த டாபிக் வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து செல்ஃப் டவுட்டு, இந்த கம்பேரிசன்ன்றதை விட்டுருங்க. ஒரு ஃபேமஸான கோட் இருக்கும்ல, கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய், அந்த மாதிரி வச்சுட்டு இந்த பியர் ப்ரெஷர் கம்பேரிசனை பற்றி பெருசாக யாரும் பேசலன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே கனெக்ட் ஆன விஷயம், அதை வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட். அதில் இன்னொரு அடுத்த முக்கியமான பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து
நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கோம், டெஸ்ட் சீரிஸ்லாம் நம்ம கூட அவன் அவ்வளோ மார்க் வாங்கிட்டான், நம்ம அவ்வளோ கம்மியாக மார்க் Exactly. வாங்கிட்டோம். இது வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ, இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட ஏஜ் அப்போ வந்து 21. என் கூட இருந்த எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 25. அப்போ இந்த கம்பேரிசன் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்போம். அப்போ என் ரூம்மேட்டு சரவணன் ஒரு அண்ணா, அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, நீ கட் ஆஃபுக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறா, இவங்க மார்க் உனக்கு எதுக்கு, அவரோட மார்க் அதிகமாக எடுத்துன்னு ஒரு நாள் குதூகலமாக ரூமில் வந்து சொல்லிட்டு இருந்தானே, அவரோட நான் மார்க் கூட என்ன பண்ணேன், அதுக்குலாம் உனக்கு மெயின்ஸ் எழுத விட மாட்டாங்க தம்பி, நீ கட் ஆஃப் அதிகமாக வாங்கினியா அப்படின்னு கேட்டார். ஸோ எப்போவுமே வந்து கட் ஆஃப் தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். அதை நோக்கி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்கள், வேறு யாரோடையும் எந்த கம்பேரிசனும் தேவையில்லை. அண்ட் ரெண்டாவது நீங்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு ஃபினான்ஷியல் ப்ரெஷர். எக்ஸாக்ட்லி. என்னன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நம்ம காலேஜில் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ஓரளவுக்கு கம்மியான சேலரியில் எல்லாருமே ஜாவா join சுந்தரசன் பண்ணுவாங்க. மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு ஒன்றும் தெரியாது. சரி ஓகே, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இன்னும் 2 வருஷத்தில் கிளியர் பண்ணிடுவோம், அப்போ நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னு யோசிப்போம். 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். பார்த்தா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, கல்யாணம் ஆகிருக்கும். பார்த்தா நம்ம இன்னும் அண்ணா நகரில் அதே ரூமில் அதே என்ன அப்படியே நம்ம கேங் இங்கேயே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லலாம். மார்ட்டின், நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? கரெக்டு தான். அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், 4 பேர் நம்ம ரூம் எடுத்து தங்கியிருக்கோம்னா ஒருத்தன் வேலைக்கு போயிடுவான். போன பிறகு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் மாற்றி எடுத்துட்டோமா, இல்லை நம்ம ஏன் அப்படி லேக் ஆகிறோம் அப்படின்றது தோண ஆரம்பிக்கும். அப்போ தான் MS தோனி டைலாக் ஒன்று மண்டைக்குள்ள வரும், வாழ்க்கை அப்படியே போயிருமா சார். பிரச்சனை என்னன்னா, அவன் போயிட்டு அவன் பண்ணுற ஃப்ளெக்ஸிங் தான். ஸ்மால் பாய்ஸ் நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்குது பண்ண இல்லாமல் நமக்கு அதையும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. தப்பு நான் இல்ல, சொல்ற விதம். என்ஜாய் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். சொல்கிற விதம் கரெக்டாக டிபெண்ட்ஸ். ஸ்மால் பாய்ஸ் அமௌண்ட் என்ன என்கிட்ட கேளுங்கடா இனிமே அப்படின்னு அவன் சொல்கிற விதமாகட்டும். அது குத்தலாக இருக்கும் சில நேரம் நமக்கே. நீ பார்த்தியான்னு தெரியல, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறையா. ரைட்டு. ஸோ இது இல்லாமல் வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கையை பிடிக்கும், அப்புறம் கழுத்தை பிடிக்கும். 5 வருஷமே ஒரு லக்ஸரி. முதல் அட்டம் முடிஞ்சோடனே இன்னும் பாஸ் ஆகலையா அப்படின்னு ஆரம்பிச்சு. அதான் ஃபஸ்ட்டு கையை பிடிக்கும், அதுக்கப்புறம் கழுத்தை பிடிக்கும். அது அவ்வளோ தூரம் விடாமல் நம்ம அதையும் டேக்கிள் பண்ணி ஆகணும். ப்ளஸ் நமக்கே ப்ரெஷராக இருக்கும், டென்ஷன் ஆகும். எல்லாரும் கேட்குறவங்கலாம் என்னப்பா இன்னும் முடியலையா, நேத்தானப்பா இன்டர்வியூ போயிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம மார்க்கை வச்சு நம்ம இது பண்ண முடியாது, ஏன் போச்சுன்னு நம்ம தெரியாது, அதை அனலைஸ் பண்ணுறதுலே போயிடும். இது எல்லாம் தான் மென்டல் ஹெல்த் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுறது. ஒரே கேள்வி தான் கேட்பாங்க, அதெல்லாம் இல்லை பாஸ் ஆகியா மாட்டியா. கரெக்ட். அதான் இந்த மிக்ஸி சுத்தமாக சுத்தாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஓடலை ராமச்சூரில் கரண்ட் ஏறல, வாய்ப்பே இல்லை. ஓகே, மார்ட்டின் உங்கள் பாயிண்ட்டு சொல்லிட்டீங்க. இது இல்லாமல் வேறு இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸு நீங்கள் யாராவது பர்சனலாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி பேசுங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூ யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த 3 பேரில்? ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். அது டெய்லி கேஸ் வருது. அவர் சார்ன்ற ஆதில் குருவெல்லாம் கொஞ்ச நாளாக எப்படி ஆயிட்டாருன்னா, மேரேஜ் பரவாயில்ல, சோஷியல் மேட்டர் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் கேஸ்லாம் என்கிட்ட வருதுப்பா, நான் என்ன கோரட்டா வைக்கலாம். இல்லை அது கரெக்ட் Exactly. கரெக்டு. இல்லை பக்கத்து சீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப என்ன ரிலேஷன்ஷிப் மாதிரி இஷ்யூஸ் பார்க்குறீங்க நீங்கள்? ரிலேஷன்ஷிப் ஒருத்தனை வழக்கம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன், ஒருத்தனை ஒன்றும் இல்லாமல் உடச்சு நான் பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஒரு பையன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் போன பிறகு தான் அவன் கமிட்டடாக படிக்க ஆரம்பித்தான், எக்ஸாமும் கிளியர் பண்ண பிறகு அது பிரேக்கப் ஆச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ், அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னொரு பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், ஃபஸ்ட்டு கேங்காக இருந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட தனியாக பேச ஆரம்பிச்சு, அது அந்த பொண்ணு வந்து இவனை ஓவராக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு, அது கடைசியில் இவனை ப்ரிப்ரேஷனை விட்டே ஒதுக்கி 2 வருஷம் இவனோட அந்த ப்ரிப்ரேஷன் லைஃப் வந்து முழுங்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸும் நான் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் ப்ரிப்ரேஷனில், அவ்வளோதான் பீரியட். இல்லை Depends on the person. வேண்டாங்கிறதோட எப்படின்னா, நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ரிலேஷன்ஷிப்பு அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். நம்ம அது பாசிட்டிவாக போனவங்களையும் பார்த்துருக்கோம், நெகட்டிவாக போனவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ ஹவு யூ ஹேண்டில் இட் அண்ட் வேர் யூ ட்ரா பவுண்டரிஸ், ஹவு யூ கம்யூனிகேட் வித் யுவர் பார்ட்னர், உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எதுக்காக இந்த கோலில் நம்ம இருக்கோம், இட்ஸ் நாட் மை கோல், இட்ஸ் ஷேர்டு கோல். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இருக்குது. ஸோ அதுலேயே 2 டைமென்ஷன் இருக்குது. ஒன்று, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பார்ட்னர். ரெண்டாவது, வெதர் யுவர் பார்ட்னர் இஸ் ப்ரிப்பரேஷன் பார்ட்னரா நான் ப்ரிப்பரேஷன் பார்ட்னரா, அவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்களா இல்லை நான் ஃபீல்டாக. ஃபீல்டில் இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபீல்டில் இல்லாமல் போகிறப்போ சம்டைம்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். இல்லை சார், அதில் பேக் ஃபயர் ஆகி நான் பார்த்துருக்கேன். எல்லாமே இருக்குதான். நமக்கே இந்த எக்ஸாம் பற்றி புரியல. இந்த ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தா எல்லா டைப்பும் இருக்கு. ஹவு வி ஹேண்டில் இட், ஹவு வி டேக் இட்னு தான் நம்ம பார்க்கணும். கப்புலாக இருந்து 2 பேரும் பாஸ் பண்ண கேஸ் இருக்கு. போன வருஷம் நம்ம தமிழ்நாடு டாப்பர்ஸ் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஹவு வி டேக் அவர் லைஃப்ங்கிறதுல தான் இருக்குது. ஆனால் கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இந்த விஷயம் கரெக்டாக வச்சுக்கிட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தீங்கன்னா, இது அகைன் இதுவும் தான் சார் சொன்ன மாதிரி,
ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க, ப்ரிப்பரேஷனில் இல்லாதவங்க. ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து படிக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் படிக்க மாட்டோம். அட் த எண்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போன மாதிரி இருக்கும். இப்போ நான் ப்ரிப்பரேஷனில் இருந்தால் ஒரு பெனிஃபிட்னு வாங்க. ஏன்னா அங்கே வருவோம், நம்ம ஒரு ரிலாக்ஸாக யூஸ் பண்ணிப்போம். இங்கே இருக்க ப்ரெஷர்லாம் அதை பற்றி தெரியாது. ஆனால் அவங்க என்னன்னா, இந்த எக்ஸாமே இல்லைனாலும் நீ வேணும், இந்த எக்ஸாமை நான் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு சைடில் பார்த்தா பரவாயில்ல, இந்த எக்ஸாமை பெருசாக கன்சிடர் பண்ணல, நம்ம தான் முக்கியம்னு சொல்கிறாங்கன்னு இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தா இது எவ்வளோ பெரிய எக்ஸாமு, நம்ம இது இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், இதை வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் இது ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே கம்யூனிகேஷன் இஸ் த கீ தான். ஏன்னா நான் பார்த்த எல்லாருக்குமே யார் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்சர்டன்டி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்காக லைஃப்பை தொலைச்சிடக்கூடாது. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம், அந்த வடச்சென்னை டெம்பிள் தான் லைஃப்பை தொலைச்சிட்டியப்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸாமை நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, நம்ம இது ரிலேஷன்ஷிப்னு இல்லை, இது என்ன வேணா இருக்கலாம், பேரண்ட்ஸு, ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்படி ஓரம் கட்ட வச்சுட்டு இது பார்க்குறப்போ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சுட்டு இஃப் இன்கேஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா ஹாப்பி, அப்படி கிடைக்கலனா ரிசல்ட்டும் இல்லை, நம்ம இந்த பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் இருக்கப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ நம்ம இந்த செலிப்ரேஷனு, இந்த ரிலேஷன்ஷிப்பு, வெளியே போகிறதெல்லாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே பார்ட் ஆஃப் த ப்ராசஸாக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஃபோமோ அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனு. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே 2 எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, இட் கேன் மேக் ஆர் பிரேக் யூ. அப்போது பிரச்சனை லவ் மேலே இல்லை, அந்த ஆஸ்பிரண்ட் மேலே இருக்குன்னு ஏன் சொன்னா, மேக் பண்ணதை விட பிரேக் பண்ணதான் ஜாஸ்தி. இல்லை நிஜமா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போது யூஸ்வலாக கேர்ள்ஸுக்கு வந்து மேரேஜ் ப்ரெஷர் பாய்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். படிக்காதப்போ இந்த அட்டன் பாரு, அப்படி இல்லைனா கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி. பசங்களுக்கு அப்படி இல்லை, வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, சரிப்பா இதான் முடிவு எடுத்துட்டா பண்ணு, இல்லை ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லையா மேரேஜ் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. நம்ம பசங்க நினச்சா கல்யாணம் வேணான்னு கூட இருக்கலாம், பொண்ணுங்க நினச்சா அப்படி பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பெருசாக அஃபெக்ட் பண்ணும். செகண்டு நீங்கள் சொன்ன கம்யூனிகேஷன் வந்து இந்த 2 பேர் சம்மந்தப்பட்டது இல்லை, 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, 2 சர்வீஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு பையன் வேலைக்கு போனோன்னா பேத்தட்டிக். இப்போ அந்த பையன் வேலைக்கு போயிட்டு பொண்ணு வேலைக்கு போனோம்னாலும் பேத்தட்டிக். இந்த மாதிரி. ஆமாம் சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதனால பிரேக்கப் நிறையா நடந்திருக்கு. இல்லை சொன்ன மாதிரி எல்லா கேஸுமே வந்து இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து தான் அட் எண்ட் ஆஃப் த டே. ஆனால் இப்போ நீங்கள் 3 பேர் உங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணீங்க, இதில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே ஒரு கேஸ் தான். இல்லை மிஸ் ஆன கேஸை நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இப்போ மார்ட்டின் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னா, இப்போ 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டு சைடில் ஒரு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து 2x வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பையன் மேலே வந்து விழும். அதை அந்த டைமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. அது சேம் ஏஜ் கப்புள்ஸ்னால் இன்னும் நிறைய நடும். அது மோஸ்ட்லி வந்து சேம் ஏஜாக தான் அமையும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே. இல்லை நான் 6 வயசு வித்தியாசத்துலேயே பார்த்துருக்கேன். மார்ட்டின் வந்து பார்க்காத கேஸே கிடையாது. ஆதில் ப்ரோக்கு அடுத்து அதிக கேஸ் வந்து மார்ட்டின் தான். அதை விட அவர் தான் அதிகமாக எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறாரு. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது அந்த மாதிரி. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் வந்து இந்த சைடு ஒரு பையன் மேலே வரும், அது ஒரு பாயிண்ட்டு. 2வது என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரெஷருக்காக இப்போ நம்ம படிக்கிறது யூபிஎஸ்சியாக இருக்கும். இப்போ ஓகே ப்ரெஷர் வந்துருச்சு, ஸோ அதனால் டைம் பீங்க்கு நான் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறேனே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் எழுதுவோம். நம்ம நேரத்துக்கு அது கிளிக்கும் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, அதில் இருந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி. என்னன்னா, நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறப்பவே நம்ம நிறைய ஊர்பட்ட பஞ்சாயத்து ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு வேலைக்கும் போகிறோம், படிக்கவும் செய்கிறோம், நடுவில் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீ வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு டைம் கொடுக்கறதில்ல, நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் வேறு பக்கமாக போயிடும். ஸோ இந்த டைம் பீங்க்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு போய் சிக்கிறதுமே வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அப்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்போது ஒரு வேலைக்கு போகிறீங்க, அது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எங்கே வேணா இருக்கலாம், போயிட்டு அந்த இடத்துல நான் என் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நான் பெஸ்ட்டு, நான் யாருன்னு காட்டுறேன், நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருக்கேன்ற மாதிரி பண்ணாதீங்க. அந்த இடத்துல மினிமலாக அந்த ஜாபில் நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ எஃபர்ட் டெம்பரவரியாக கொடுங்க. ஏன்னா அது உங்கள் டெம்பரவரி ஸ்டேஷன் தான், உங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டு தானே போகிறீங்க. அப்போ அதில் உட்காந்து நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு ட்ரெயின் ஆகாதீங்க. அது மைண்டில் இருக்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நான் அவங்க வேலையை விட்டு தூக்கிடக்கூடாது, அதுக்கு நான் எவ்வளோ பண்ணணும் அதை நான் பண்ணிக்கிறேன்ற தெளிவில் இருந்தீங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லை நான் ஒர்க்கில் வந்து நான் யாருன்னு காட்டுறேன்னு போனீங்கன்னா இந்த 2மே ஆப்வியஸாக ஏதாவது ஒன்று அடி வாங்கிடும். இது எனக்கு தோணுன ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஆங்கிளில் பேசுகிறீங்க. ஒர்க்கு போயிட்டே படிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு கூட ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்தும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டாக சார். ஒர்க் வந்து நம்மளை பேர்ன் அவுட் பண்ணிடாமல் இருக்கணும். எப்போ ஒர்க்கு இப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒர்க்கு இல்லை இதில் டிஸ்க்ளைமர் போட்டுருவோம்.
இப்போ நாங்கள் பேசுறது வந்து எங்கள் ஒர்க் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களான்னு யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எந்த விதமான ஒர்க்குக்கு போனாலும் இதெல்லாம் காமனாக இருக்கிற இஷ்யூஸ். அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நாங்கள் பார்க்குற இஷ்யூஸை பேசுகிறோம். டீ கடைகளை பேசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் பார்க்குறோம். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 இயரில் படித்து முடிக்க வேண்டிய விஷயங்களோட டார்கெட் ரீச் பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலி கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒர்க்கையும் ப்ரிப்பரேஷனையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுங்கிறது சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஆனால் யாருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறது சூப்பராக ஒர்க் ஆகும் வித்தவுட் ஹேவிங் த ப்ரெஷர் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறோம், ஒரு 2-3 வருஷம் படிச்சுட்டோம், படிச்செல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கவர் பண்ணியும் ப்ரிலிம்ஸ் வர மாட்டேங்குது, எல்லாம் படித்து மெயின்ஸ் வர மாட்டேங்குதுன்னு நான் எல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் தான் எனக்கு தடையாக இருக்குங்கிற போது அந்த மொமெண்ட்டில் நம்ம ஒர்க்குக்கு போனால் தட் won't affect our ப்ரிப்பரேஷன் மச். ஸோ அப்போது எப்போ ஒர்க்குக்கு போகிறோங்கிறது கரெக்டான டெசிஷனாக எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம் நம்ம யூபிஎஸ்சி படிக்க வந்தோம், இந்த யூபிஎஸ்சிக்கு தேவைப்படுற கண்டென்ட்டை முடிச்சிட்டோமா, பேசிக் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா ஹோலிஸ்டிக்காக, அது முடிஞ்சும் நமக்கு வரலையா, அப்போ நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்கலாம். மேபி ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலாம், ப்ரிலிம்ஸ் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக மெயின்ஸுக்கு லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து we have to plan when we are going. இல்லைனா அந்த அரகுற ப்ரிப்பரேஷனில் நம்ம ஒர்க்கும் போயிட்டு படிக்கவும் முடியல, ஒர்க்கும் பண்ண முடியலங்கிற போது தான் நமக்கு இந்த மென்டல் ஹெல்த் ட்ரைன் ஆகும், பயங்கரமாக ட்ரைன் ஆகும். கரெக்டு. அதை தாண்டி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் நம்ம இன்னும் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, ஃபேமிலி பற்றி டச் பண்ணிங்க. ஃபேமிலி ப்ரெஷர் வருது, எப்போப்பா வேலைக்கு போவேன், எப்போப்பா வேலைக்கு போவேன்னு. அதுவும் அது டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி தான். அதுலேயும் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா ப்ரெஷர் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்லேயே அதிகமாகிடுது. ஸோ அப்போது அந்த மொமெண்ட்டில் ஆஸ்பிரண்ட் கில்ட் வருது. இல்லை, இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனை பற்றியோ எக்ஸாமோட பேட்டர்னை பற்றியோ அந்த அளவுக்கு ஐடியா இருக்காது. அவங்க சும்மா இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வந்துட்டு நியூஸ் பேப்பரில் தான் நியூஸ் இல்லை பாலிமர்லேருந்து ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க, பரோட்டா மாஸ்டர் பாஸ் ஆகிடார் ஃபர்ஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஓப்பன் பண்ணி பார்த்தா விவசாயியின் மகன் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி. அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை வைப்பாங்க. ஆக்சுவலாக இல்லை, என்னன்னா அந்த விவசாயி வந்து எத்தனை ஏக்கரில் தோட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. ஸோ நான் இது வந்து பேரண்ட்ஸ்க்கு இது தயவு செஞ்சு நம்ம சொந்தக்காரங்க எத்தனை பேர் நமக்கு இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சிருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ சொந்தக்காரங்களுக்கு அனுப்புகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா 2 விதமான நியூஸ் வரும். ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஓவராக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இவ்வளோ அவங்க வந்து இப்படி இருந்து இப்படி வந்திருக்காங்க, அந்த ரேக் டு ரிச் ஸ்டோரியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேப்ரிகேட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து அங்கே குஷன் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து நம்மளே பார்த்துருப்போம், அவங்க காலேஜ் டேஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, 4 வருஷம் அண்ணா நகர்லேருந்து ஒரு ஏசி ரூம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வெளியே தெரியாது. விவசாயி மகள் பாஸ் ஆகிட்டானா அவனுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்க, நீ ஏன் பாஸ் ஆகலன்னு ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை கொண்டு வந்து வைப்பாங்க. அது மூலம் அதை வச்சுக்கிட்டு அவங்களே படித்து பாஸ் ஆகிறாங்க, உனக்கு என்ன கேடு, நம்மளை ஜட்ஜ் பண்ணுற போது தான் அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு இன்னும் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதை தாண்டி அந்த இடம் தான் நம்ம செல்ஃப் எஸ்டீம் உடஞ்சி போகிற இடமா இருக்கும். அதே மாதிரி அதான் கம்பேரிசன் வரும். கம்பேரிசன் பற்றி பேசுனீங்க, அதாவது ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ளே இருக்க கம்பேரிசன் ஒன்று. நம்ம சொந்த பையன் அங்கே போய் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் சம்பாதிக்கிறான், நீ இன்னும் சம்பாதிக்காமல் இருக்க, குடும்பத்தை பார்த்துக்காமல் இருக்கங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரு. அது அட்டெம்ப்ட் போக போக என்ன ஆகுதுன்னா ஆஸ்பிரண்ட் கில்ட் ஆகிடுது. நம்ம வீட்டிலேருந்து பணம் வாங்குறோமோ, ஸோ அந்த வீட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டில் தான் வந்து மைண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து சுத்தமாக உடஞ்சாகுது. அதுவும் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் சொல்லவே வேணாம், நிறைய பேர் அதனால் ஊருக்கு கூட போகாமலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம வந்து ரிசீலியண்ட்டாக இருக்கணும். நம்ம ஃபேமிலியோட அதில் 2ஆக பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கணும். நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனில் நம்ம வேலைக்கு போகிறது தான் அவசியம் அப்படிங்கிறது நெசசிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு வேலை தேடி போகிறது தான் அட்வைசபிள். ஸோ ஏன்னா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலியால் பார்த்துக்க முடியும், வெறும் ப்ரெஷர் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிட்டு படிக்கணும். ஸோ இது நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ஃபேமிலி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தால் கொடுக்கணும், இல்லை அவங்க தெரியாமல் தான் ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ப்ரிவிலேஜ் எடுத்துகிட்டு சும்மா இருக்கிறதுல வந்து தப்பு இல்லை, இருக்கலாம். ஸோ அதுதான் ஐ பர்சனலி ஃபீல். இந்த விஷயத்தில் இன்னும் நான் ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது 95% ஆஃப் த டைமில் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட்னராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரு 5% எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயாவது ரேராக இப்போ இந்த ஃபெஸ்டிவல் போகிறப்போ இன்னுமா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது, இல்லை ரேராக வேறு அது இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு சொல்கிறப்போ அந்த 5% நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 95% அவங்க வந்து நம்ம மேலே சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த 5% வந்து மூட் ஸ்விங்னால பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா
நமக்கு பெட்டராக இருக்கும் அந்த செல்ஃப் எஸ்டீம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம செல்ஃப் எஸ்டீம் உடைய விடலாம், 2 வாட்டி உடைய விடலாம், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அந்த மோட்லேயே வச்சுக்காம நம்மளை எப்படி சேஃப் கார்ட் பண்ணணும்னா, ஓகே 95% புரிஞ்சிச்சு, அந்த 5% அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்க அப்படி வச்சுக்கணும், நம்மளோட மென்டல் ஹெல்த்தை சேவ் பண்ணலான்றதை நான் ஒரு கோப்பப் மெக்கானிசமாக வச்சுக்கிட்டேன். அப்படிதான் வச்சுக்கணும். ஆனால் இது யார் சொன்னாலுமே இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனிபடி, பேரண்ட்டு, ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் பார்ட்னரு, ஒய்ஃப், ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலும் இவங்களே நம்மளை சொல்லிட்டாங்களே நம்மளே இன்னும் இந்த எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் தான் உண்மை. இப்போ கடவுளே வந்து இறங்கினாலும் 2 அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டு தான் 3வது அட்டம் பாஸ் ஆவார் அப்படின்னு சொல்லுவோம்ல. நிச்சயமா அந்த மாதிரி இருக்கிறப்போ இறைவனே வந்து எழுதினாலும் 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிட்டு தான் 3வது அட்டெம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எது வரான்றதை நம்ம அடுத்த இதுல குரூப் ஒன்று அதுக்கு அது வரணும். இல்ல அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றவங்களுக்குலாம் கடவுளுக்கு மேலன்னு சொல்றாரா ஆகாஷ்? தொடர்ந்து விவாதிப்போம். அவங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இல்லை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அது ஒரு மித்து இருக்குது. சரி, ஓகே, அதுக்கப்புறம் வருவோம். ஆனால் ஃபேமிலியே வந்து வேணும்னு அவங்க பண்ணுறதே கிடையாது. உதாரணம் சொல்கிறேன், எங்கள் அம்மா கான்ட்ராக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து லிங்க் அனுப்பி விட்றது, பாருங்கள் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டான், அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா குரூப் 4 என்ன போர்ஷன் தெரியுமா, நம்ம அது எவ்வளோ நாள் படிக்கணும் தெரியுமா, கட் ஆஃப் தெரியுமான்னு கேட்டோம்னா, இல்லை என்கிட்ட கேளு, அப்புறம் எதுக்கு உன்னை படிக்க வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. நீ யூபிஎஸ்சி படிச்சிட்ட. எக்ஸாக்ட்லி. இல்ல எல்லா எக்ஸாமும் எழுதிடலாம், மதர் ஆஃப் அதுதான் ஈஸியா போயிட்டு வந்தா கிளியர் ஆயிடும். படிக்காமலே பாஸ் ஆயிடும். குரூப் 4 பரவாயில்ல, எனக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ்ல அனுப்பிடுவாங்க, வாரு எழுது அப்படிம்பாங்க. பிரச்சனை நான் வந்து அங்கே எக்கு தப்பா போகும். சரிம்மா நான் பேங்கிங் படிக்க போறேன்னு நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இப்போ படிச்சுட்டு இருக்கேன். பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், மெயின்ஸ் பண்ணிடலாம். இன்டர்வியூ போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இன்டர்வியூவில் எக்கு தப்பா மார்க் போடுவானுங்க, 50க்கு 15, 100க்கு 2 அப்பெல்லாம் போட்டு அனுப்பிவிடுவானுங்க. மெயின்ஸ் நல்ல மார்க்காக இருக்கும், ரொம்ப மினிமம் மார்க்காக போட்டு இன்டர்வியூவில் வந்து சொல்லிச்சுடுவானுங்க. ஒரு இன்டர்வியூ போயிட்டு நம்ம திருப்பி வந்து வெயிட் பண்ணுவோம். வீட்டில் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூவில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, கேட்ட கேள்விக்கு பதில் சரியாக சொல்லலையோ, அடுத்த கேள்வி அவங்க அப்படி தான் இருக்கும். ரொம்ப அவங்க லேமன் டைமில் சொல்லுவாங்க. நமக்கு அது ஹர்ட்டாக இருக்காது அந்த டைமில். வெளில வந்த பிறகு நமக்கு தோணும், ஒருவேளை அவங்க சொன்னது கரெக்டு தானோ, நம்ம ஏன் பண்ணல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்கிறேன், இந்த மாதிரி 2-fold 3-fold ப்ரெஷர் வந்து எக்குதப்பா போயிட்டே தான் இருக்கும். இதில் பிரச்சனை என்னென்னா, சில நேரம் வந்து நம்ம மாதிரியே படிச்சுட்டு இருக்க ஒருத்தன் நம்மளை விட வெரி போகிற இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான், நல்ல மார்க் கிடைக்கும். அவன் சொல்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை டேக்கிள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதை விட்டோம்னா நம்மளை சாப்பிட்றோம். உண்மையாக சொல்லணும்னா 1 நாள் 2 நாள் இல்லை, இழுத்துரும், 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி உட்கார வச்சிரும். ஸோ கண்டிப்பாக டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதில் ஆதில் ப்ரோ சொன்ன பாயிண்டில் ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறார்ல, அதில் நான் பண்ண தப்பை சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் வீட்டில் நினச்சிருந்தா அவங்க அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்கள ஓவராக பேர்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸில் வந்து அகாடமிக்ஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக வந்து ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம செலவை நம்ம பார்த்துப்போம், அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க வேணான்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டேன். அது எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அது பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. நீங்கள் 2 இயர்ஸ் வந்து உங்கள் பேஸை சாலிடாக போட்டுட்டீங்க, ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ ப்ரிப்பரேஷனில் ஓரளவுக்கு நீங்கள் ஆப்ஷனல் முடிச்சிட்டீங்க, ஜிஎஸ்சில் ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வேலைக்கு போகலாம். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஃபுல் டைமாக 8 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு பர்சனலாக தெரியாது, என்னால் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாகவே ஏதாவது ஒரு ஒர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், போகலாம். அப்போ உங்களுக்கு அது இன்னும் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், டிஎன்பிசிக்கு யூபிஎஸ்சிக்குன்னு குட்டி இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ கிளாஸ் எடுக்கிறப்ப எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அது வரைக்கும் ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எடுக்கிறப்ப அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னும் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுமே யோசிக்கிறப்ப எனக்கு இன்னுமே நல்லா புரிஞ்சுது. அதாவது நான் கிளாஸ் எடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்னோட ஸ்ட்ராங் ஜோன் கிடையாது. எதெல்லாம் நான் பெருசாக படிக்கலையோ அந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சு. அது எனக்கு ஸ்ட்ராங் ஆச்சு. நீங்கள் அதே மாதிரி வந்து ஒரு கொஷின் பேப்பர் செட்டிங்லையோ வந்து கிளாஸ் எடுக்கிறதோ ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாத டைமில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒரு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் 8 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சும்மா உட்காந்துருக்கிறதுனாலே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிங்க. உங்களுக்கு வந்து வீட்டிலே சொல்லணுனாலும் நீங்களே ஓவர் திங்க் பண்ணி, இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு கன்க்ளூட் பண்ணுறேன். உங்கள் வீட்டிலே சொல்லணுன்னா கூட உட்காந்துட்டு ஓகே அவங்கள கேட்க வேணாம், நம்மளே நமக்கான சர்வைவலை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஏர்லியராக டிசைட் பண்ணாதீங்க. 2வது, ஓரளவுக்கு நீங்கள் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்றதுக்கப்புறமும் ஃபுல் 8 ஹவர்ஸ் நான் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன்ற ஜோனுக்கு போகாதீங்க. அவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் சின்சியராக படித்ததுக்கப்புறமும் 3rd இயர் 8 ஹவர் உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆதில் ப்ரோ, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு தேவைப்படுற ப்ரீ ரிக்வசிட்ஸ்னு இருக்குல்ல, பிக் 4 சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் படிக்கணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆப்ஷனலோட சிலபஸையும் எத்திக்ஸ் ஆர் சம் டாபிக்ஸ் இன் ஜிஎஸோட நோட்ஸ் எடுத்து வச்சிடணும், ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். இதெல்லாம் டீசெண்டாக நம்ம எதையும் விடாமல் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எவ்ரி இயர் உட்காந்து 8 ஹவர்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை.
எக்ஸாமுக்கு ஒரு 3 months முன்னாடி ஆரம்பிச்சா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் யூ ஹவ் டன் திஸ். இல்லை 3 monthsன்றது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். தீஸ் ஸ்டன்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை நான் என்ன சொல்றேன்னா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ரிவிஷனுக்கு சொல்றேன். அது இல்லை, நான் ப்ராக்டிக்கலாக நானும் ஒர்க்கிங் எம்ப்ளாயி அண்ட் ஆஸ்பிரண்டாக இருக்கிறதுனால ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நான் சொல்றேன். அதான் மறுபடியும் சொல்கிறேன், தி ஸ்டன்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட். ஆனால் டோன்ட் ட்ரை திஸ் அட் படிச்சுட்டா வேலைக்கு போகலாம். அதுதான் என்னோட ஐடியா. இன்னொன்று என்னன்னா பிளான் பி பற்றி யோசிக்கணும். நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்டம்ஸ் இருக்குங்கிற போது ஒரு 3 attempts 4 attempts வந்த போதே நம்ம ஸ்லைட்டாக பிளான் பி பற்றி யோசிக்கிறது இட்ஸ் அட்வைசபிள் தான். பிளான் பி திங்கிங் இஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் நாட் டைல்யூட்டிங் யுவர் கோல். நம்மளோட யூபிஎஸ்சி இஸ் அன்சர்டனிட்டி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். வி ஆர் கிவிங் அவர் attempts பேஸ்ட் ஆன் ஹோப். நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த ஹோப்பு தான் நம்மளை வாழ வைக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நீடு இருக்குன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்ஸை யோசிக்கிறதும் நல்லது தான். ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேன் பி எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாம். ஆனால் ஐஏஎஸ்ன்னு யூபிஎஸ்சிலே இருக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ட்ரை பண்ணலாம், 1 2 ட்ரை பண்ணலாம், பேங்கிங் ட்ரை பண்ணலாம், எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாம், ரெகுலேட்டரி பாடிஸ் லைக் நபார்டு, ஆர்பிஐ, செபி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணுறது அட்வைசபிள் ஆஃப்டர் 3 attempts. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது சார்கிட்ட கேட்கணும். இப்போ இந்த பிளான் பின்னு சொல்கிறப்போ இந்த யூபிஎஸ்சி ரிலேட்டடாக ஜாப்ஸ் போகிறப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது அட்வைசபிளாக இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணால் நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத ஆப்வியஸாக நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கான பே கொடுத்துருவாங்க. அந்த பே நல்ல பேயாக கூட இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக அதில் இறங்கிட்டு ப்ரிப்பரேஷனில் டைலூட் ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு சமயக்காரன். எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். எதுக்கு வந்தோம் அதான் சமயக்காரன். நம்ம எந்த ஒர்க்குக்கு போனாலும் நம்ம ஆஸ்பிரண்ட்டுங்கிற மைண்ட் செட்டை நம்ம எழுந்துடக்கூடாது. என்னோட நம்ம வந்து ஆஸ்பிரண்ட்டுங்கிற மைண்ட் செட்டை இழக்காமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஜாபுக்கு வேணாலும் போகலாம்.